மொழி உணர்ச்சி குறித்து பாடம் எடுக்க வேண்டாம் என்று அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு பொருளாதாரத்திலும் கல்வியிலும் அதே போல பெற்றிருக்கும் வளர்ச்சியை பொறுக்க முடியாமல் தமிழ்நாட்டின் மீது வெறுப்பு உமிழ்வதையே தன் கடமையாக கருதி செயலாற்றி வருவதாக ஆளுநர் RN ரவி மீது சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டி இருக்கிறார். தனது அரசியலமைப்பு கடமைகளை மறந்து ஆதாரமற்ற அவதூறுகளை வைத்து தமிழ்நாட்டை இழிவுபடுத்தும் அரசியலை செய்வதற்காகவே மத்திய அரசு ஆளுநர் RN ரவியை ஆளுநராக வைத்திருப்பதாகவும் தனது சமூக வலைதள கணக்கை இதற்காகவே பயன்படுத்துவதால் ஆளுநர் RN ரவி தனது இன்றைய பதிவில் குறிப்பாக இந்த பகுதி மனித ஆற்றல் அதே போல மற்றும் இயற்கை வளங்களால் நிறைந்திருக்கிறது என்றும் அதனால் அது புறக்கணிக்கப்பட்டு பின்தங்கி இருப்பதை போன்ற உணர்வை தருகிறது என்றும் குறிப்பிட்டிருப்பதாகவும் குறிப்பாக மிகப்பெரிய சாத்தியக்கூறுகள் இருந்த போதிலும் இங்குள்ள மக்கள் வாய்ப்புகள் புறக்கணிக்கப்படுவார்கள் என உணர்வதாக தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவொன்றை செய்திருப்பதை சுட்டிக்காட்டி தற்பொழுது இந்த அறிக்கை என்பது வெளிப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எதில் பின்தங்கி இருக்கிறார்கள் என ஆளுநர் RN ரவியால் சொல்ல முடியுமா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். கல்வியிலும் மருத்துவத்திலும் பொருளாதாரத்திலும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது இந்திய மாநிலங்களில் இதனோடு ஒப்பிட முடியாத அளவிற்கு வளர்ச்சி அடைந்து வருவதை என்பதை மத்திய அரசு வெளியிட்டிருக்கும் புள்ளி விவரங்களே சொல்லும் என்றும் அதையெல்லாம் ஆளுநர் RN ரவி படித்தாலும் தமிழ்நாட்டின் மீது வெறுப்பேறி இருக்கக்கூடிய கண்களுக்கு அவையெல்லாம் எப்படி தெரியும் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் அடைந்திருக்கும் வளர்ச்சி என்பது இருமொழி கொள்கையினால் சாதித்தவை என்றும் தமிழ்நாட்டில் எப்படியாவது இந்தியை திணிக்கலாம், அதற்கு புதிய கல்விக் கொள்கையை ஒரு வழியாக வைத்து உள் நுழையலாம் எனும் ஆதிக்கவாதிகளின் சக்தியை தற்பொழுது இருப்பவர்கள் அறிவார்கள் தமிழர்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு தமிழ்தாய் வாழ்த்து ஆகியவற்றின் மீது தொடர்ச்சியாக வெறுப்பை உமிழும் RN ரவி தமிழர்களுக்கு மொழி பாடத்தை புகற்ற வேண்டாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மொழி தேர்வு எது அதே போல மொழி திணிப்பு எது என்பது எங்களுக்கு தெரியும் என்றும் இந்த நாடகங்கள் எல்லாம் இங்கே எடுக்காது என்றும் தெரிவித்திருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.